மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு சனியுடைய தசையில் இன்றைக்கு சனியை பற்றி சொல்லக்கூடிய கடைசி வாரமாக வகுப்பாக இதை வச்சுக்கலாம். இதுவரைக்கும் சனியை ஆட்சி உச்சமாக போட்டு நான் பலன்களை சொல்லலை. அடுத்த வாரத்திலேருந்து ராகுவும் ராகு தசையும்ன்ற மாதிரி ராகுவை பற்றி ஒரு 2 வாரம் 2 வகுப்பு 3 வகுப்பு நடத்தலான்னு இருக்கிறேன். இப்போது போன வாரம் முதல் வாரான தசாபக்தியில் கிரக வலிமை சனி நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் சனியும் சனி தசை மாதிரி இப்போ கூட சனியும் சனி தசைன்ற மாதிரி தான் டைட்டில் கொடுத்துருக்குறேன். அதாவது சனி என்கின்ற கிரகம் எந்த இடங்களில் எப்படி இருந்தால் அதை பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம். உச்ச சனி, ஆட்சி பெற்ற சனி, இயல்பான சனி, மூலத்திரிகோண சனின்னு கூட எடுத்துக்கலாமா? கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி, மகரத்தில் இருக்கக்கூடிய சனி. சரி, இப்போ பாருங்க, கும்ப லக்னம், லக்னத்திலேயே சனி இருக்கிறார். லக்னத்திலேயே சனி இருக்கிறார். ஒரு சின்ன மறுபடியும் கமெண்ட்டாக, சரி வேண்டாம், உங்களையே கேள்வி கேட்கலான்னு நினச்சேன். சரி, இதை இப்படி சொல்கிறேன். மகர லக்னம், மகரத்தில் இருக்கக்கூடிய சனி. ஒரு நினைப்பை அப்படியே மனசை கழட்டி வச்சுட்டு தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொல்கிறேன். பெரும்பாலான விளக்க நூல்களில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற அமைப்பில் நம்முடைய பாப கிரகங்களுடைய சுற்றுமூல அமைப்புகளில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தன்மையை தரும் என்பது தான் உண்மை அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த லக்கணத்தில் இதை நான் விளக்க கட்டுரைகளாகவும் எழுதியிருக்கிறேன். இந்த மகர லக்கணத்தில் சனி இருந்து கும்ப லக்கணத்தில் சனி இருந்து இயல்பாக எந்த லெவல்லையும் இவருக்கு எந்த விதமான சுப தொடர்புகளும் இல்லை. இந்த இடத்துல சனி இயல்பாக இருக்கிறார், ஆட்சியாக இருக்கிறார். இங்கே ஆட்சி, இங்கே மூலத்திரிகோணம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருவருமே லக்னத்தில் இருக்கிற சனி எப்பொழுதுமே 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். ஒரு வகையில் இது கொஞ்சம் குழப்பமான ஒரு அமைப்பு. லக்னத்தில் சனி இருந்தால் உறுதியான நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும், மனசு இருக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் ஏற்கனவே சனியின் ஸ்தானபல அமைப்புகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். எந்த இடத்தில் சனி இருந்தாலும் அந்த இடத்தை அவர் கெடுப்பார், தன்னுடைய லக்னமாக இருந்தாலும். அதே நேரத்தில் ஒரு கிரகத்திற்கு 2 விதமான அமைப்புகள் இருக்கின்றன. ஒரு கிரகத்திற்கு, ஒரு நாணயத்திற்கு ஒரு காயின் இருக்குது. அந்த காயினுக்கு ஹெட்டு, தலைன்னு ஒரு பக்கம் இருக்குது, பூன்னு ஒரு பக்கம் இருக்குது. எதுவுமே ஒரு 2 பக்கம், வட துருவம் தென் துருவம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, இருட்டு பொடி எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஒரு காசு, இந்த காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் தலை இருக்குது, ஒரு பக்கம் பூ இருக்குது. அதை போலவே ஒரு கிரகத்திற்கு 2 விதமான தன்மைகள் இருக்கின்றன. அதனுடைய ஆதிபத்தியம், அதனுடைய காரகத்துவம். அன்பு மாணவர்களே, இப்போது நான் சொல்லிக் கொடுக்க போவது இந்த வகுப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு அமைப்புகளை உங்களுக்கு கொண்டு வரும். இன்னொன்று, இந்த அடிக்கடி சொல்கிறேன்ல, முட்டாள்தனமாக சாரம்னு வந்துடாதீங்க. இதில் எப்படி இருந்தாலும் சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு, குரு சாரத்தில் அவர் இருப்பார். இதில் எந்த சாரத்தில் இருந்தாலும் இந்த சனி முட்டாள்தனமான வேலையைத்தான் செய்வார். சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு, குரு சாரத்தில் அவர் இருப்பார். 130 வகுப்புகளாக சாரம் என்கின்ற வார்த்தையவே கடந்த 3 வருடமாக உபயோகப்படுத்தாதவன் நான். ஆனால் இப்போ இந்த 130 வகுப்புகள் கடந்ததற்கு பிறகு வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய டாக்டர் சீனி மலேசியாவை சொல்கிறேன், ஃப்ளோரன்டைன் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சகோதரியை சொல்கிறேன், எல்லாருமே தைரியமாக சொல்கிறீங்க, நான் நல்லா பலன் சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டீங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஒரு சகோதரி, நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. ஆக இவ்வளவு லெவல்லையும் இந்த சாரத்தை நான் கொண்டு வரலன்றதை மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, சாரம் என்பது ஒரு பக்கம் என்னுடைய விஷயத்தையும் என்னுடைய சுபத்துவ பாபத்துவத்தையும் கண்டுகொண்டு, சாரம் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே அதில் சாரம் இருக்கக்கூடாது. அப்படி சாரம் இருந்தால் நீங்கள் டைவர்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆன ஜோசியராகவே இருக்க முடியாது. நான் ஒரு வழியை வந்திருக்கிறேன், ஒரு வழியை கடந்து வந்திருக்கிறேன். 15, 20 வருடங்களாக, 25 வருஷங்களாக, நானே ஒரு 10 வருஷமாக சாரத்தில் திசை மாறி போயிட்டு தான் சாரத்தில் ஒன்றுமே இல்லைன்ட்டு இந்த பக்கம் வந்துட்டு உண்மையான அமைப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்கின்ற தோரணையில் மாணவர்கள் யாருமே சாரத்தை எடுப்பதை நான் விரும்புவது இல்லை. வாய்ப்பே இல்லை. சாரம்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் வராது.
நீங்கள் வெறுமனே சுபத்துவ பாவத்துவத்தை மட்டும் கற்றுக்கொண்டு அப்படியே வெளியே போயிடலாம். வேணாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பலனே வராது. நீங்கள் ஒரு நாளில் நீங்கள் டெவலப் ஆக மாட்டீங்க, நீங்கள் யாராக இருந்தாலும். ஆக இந்த இடத்துல அன்பு மாணவர்கள் இதை நீங்கள் தெளிவாக உணர்ந்துக்கணும். எந்த இடத்துலையும் இந்த இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில், சந்திரனோட நட்சத்திரத்தில், செவ்வாயோட நட்சத்திரத்தில், ராகுவோட நட்சத்திரத்தில், குருவோட நட்சத்திரத்தில், எந்த நட்சத்திரத்தில் அவர் இருந்தாலும் இந்த நட்சத்திர அமைப்புகள் அம்சத்தில் அவர் சுபத்துவமாக பாபத்துவமாக இருக்கிறாரா, அதாவது அம்சத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறாரா, சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரா, புதனுடைய வீட்டில் இருக்கிறாரா, சுபத்துவமான கடக வீட்டில் இருக்கிறாரா என்பதை குறிக்கிறதற்கு மட்டும்தானே தவிர இந்த இடத்துல எந்த நிலையிலையும் அந்த சார அமைப்புகள் அவர் பலன் தரார். அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நிலையில் ஒரு கிரகத்திற்கு 2 வடிவங்கள் இருக்கின்றன. ஒன்றுக்கு பேர் ஆதிபத்தியம், இன்னொன்றுக்கு பேர் காரகம். சரி, அப்போ இந்த இடத்துல சனி லக்னத்தில் வலுத்திருக்கிறார். லக்னத்தில் வலுத்த சனி உறுதியான உடலை சர்வ நிச்சயமாக தருவார். அதுவும் கும்பலக்கணக்காரராக இருந்து இயல்பாக இருக்கக்கூடிய சனி குள்ள உருவத்தை தருவார். மகரத்தில் இருக்கக்கூடிய சனி நார்மலை தருவார். உண்மையை பார்க்க போனீங்கன்னா கும்ப லக்னத்தில் சனி மட்டும் தனித்து வலுவாகி இயல்பான பாபத்துவத்தை அடைந்திருக்கின்ற போது ஒருவர் 4 அடி 4 அடி 5 அடிக்கு கொஞ்சம் குறைவாக இருப்பார். ஆனால் இது ஸ்திர லக்னத்துடைய தன்மை. சர லக்னத்துடைய தன்மையில் இருக்கக்கூடியவர் குள்ளமாக இருக்க மாட்டார். இந்த மைனூட்டான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். எப்போ பாவக அதிபதி காரகம் 3ஐயும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ பலன்களை அப்படியே அடித்து தூள் கிளப்ப முடியும். கும்ப லக்னமாக இருக்கிறாரா, இயல்பாக நான் இப்படிலாம் கேட்டிருக்கேன். இயல்பாக அவர் இருக்கும்போது அவருக்கு எந்த விதத்திலையும் சுபத்துவம் கிடைக்காதது. ஆன்லைன் வகுப்புகளில் என்னங்க அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், உம்முன்னு இருப்பார், எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருப்பார், ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனே காட்ட மாட்டார். இந்த பையன் ஒரு குழந்தையை தானே பெரும்பாலும் கேட்பாங்க, அம்மா உங்கள் பையன் கும்பலக்கணமாம்மா, கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், ராத்திரியில் தான் வேலை செய்ய பிடிக்கும், பகலில் வேலை செய்ய மாட்டார், ஃப்ரெண்டே வச்சுக்க மாட்டார், லக்னத்திலேயே சனி இருக்குது, லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு இருக்குது, சாம்பாரில் உப்பு இருக்கான்னு கூட சொல்ல தெரியாது. ஒரு புருஷனாக இருந்தால் கேட்பேன், அம்மா உங்கள் புருஷன் ஐ லவ் யூ உங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டாருமா. எக்ஸ்ப்ரெஷனே இல்லாதவர், இதை வெளிப்படுத்த தெரியாதவர்னு சொல்லுவேன். ஆனால் இது கும்பத்திற்கு மட்டும் மகரத்திற்கு மாறும். ஆக இந்த இடத்துல என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைலை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுன்றதுக்காக இந்த ப்ரெடிக்ஷனை சொன்னேன். ஒரு தீர்மானம், ஒரு தெளிவு வந்துடணும். ஒரு தீர்மானம், ஒரு தெளிவு. கும்ப லக்னத்தில் இருந்தால் இப்படித்தான். ஆனால் சுபத்துவம் மாற்றும், சாரம் மாற்றாது, சுபத்துவம் மாற்றும். அந்த சுபத்துவத்தில் சாரத்தின் இன்க்ளூடிங் ஒன்று என்ன இருக்கு? இப்போ இந்த இடத்துல ஒருவேளை சதய நட்சத்திரத்தில் இவர் இருக்கிறவர் சதயம் 4ஆம் பாதமும் சதயம் 1ஆம் பாதமும் குருவின் வீடுகளில் இருப்பார். அப்போ அந்த குருவின் வீடு அம்சத்தில் அப்போ அந்த குருவின் வீடுகளில் இருக்கக்கூடியவர் குறைந்தபட்ச சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். ராசியில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கூட அங்கே குறைந்தபட்ச சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ கிருத்திகை, இப்போ இந்த இடத்துல கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்குது. கிருத்திகை 1ஆம் பாதம், இது உத்திராடம் 1ஆம் பாதம்ன்றது உங்களுக்கு இதில் வந்துடுது, தனுசில் வந்துடுது. அப்போ உத்திராடம் 4ஆம் பாதத்தில் இருக்க போகிறவர் குருவின் வீட்டில் இருப்பார். உத்திராடத்திற்கு அப்புறம் திருவோணமில் வரும்போது 2ஆம் பாதத்தில் சுக்கிரனுடைய வீடுகளில் இருப்பாருன்ட்டு அங்கே அம்ச சுபத்துவ பாபத்துவத்தை கணக்கிடுவதற்கு மட்டுமே உங்களுடைய சாரம் எடுபட வேண்டும். உங்களுடைய சார அமைப்புகளை நீங்கள் கணிக்கணுமே தவிர வேறு எதுக்குமே கணிக்கக்கூடாது. இயல்பான சனி எப்போது பலன்களை தருவார்? இது நவாம்சம். இந்த நவாம்சத்தில் கும்பத்தில் இருப்பவரை பற்றி மட்டும் பேசுவோம். இங்கே இருந்தால் தப்பு. வர்க்கோத்தமம் அடைந்திருந்தாலும் அவர் ஆதிபத்திய அமைப்புகளை நன்றாக செய்வார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்களில் நல்லதாக கொடுப்பாரு. ஆனால் எண்ணங்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நயவஞ்சகம் கொண்டவராக இருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனை எப்போது எவரை கெடுக்கலாம் என்கின்றதாக இருக்கும். மற்றவரை கெடுத்து கவிழ்த்து அதன் மூலமாக நீங்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவராக வயதிற்கு ஏற்றாற் போல நீங்கள் இருப்பீர்கள். இங்கே பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பாருங்க, சனி சிம்மத்திலே இருக்கிறார். இது பாபத்துவம். அதே நேரத்தில் இங்கேயும் இருக்கிறார்.
அம்சத்தில் நீச்சம் இல்லை, ஆனால் அது சனியின் வீடாக இருக்கிறது. அப்போ இந்த 4 வீடுகளில் இருக்கக்கூடிய சனி கடுமையான பாபத்துவத்தில் இயல்பாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் கடுமையான பாபத்துவத்தன்மையில் கண்டிப்பாக லக்னாதிபதியாகவே இருந்தாலும் கெடுதல்களை செய்வார். என்ன, பெரிய அளவில் நம்மளை பிழைக்க விட மாட்டார். பெரிய அளவில் நம்மளை பிழைக்க விட மாட்டார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் இல்லையா? அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு சாப்பாடு துணிமணி கிடைக்கும், ஆரோக்கியமான உடம்பு இருக்கும். லக்னாதிபதி இதற்கடுத்து நீங்கள் பலனை எப்படி ரெடி பண்ணணும்? இந்த கும்ப லக்னத்திற்கு சனி எப்படி பலனை நீங்கள் ரெடி பண்ணணும்? இப்போ நான் ஒரு முழு ஜாதகத்தை போட்டேன்னா, இப்போ இந்தாங்க குரு இங்கே வந்துட்டார், லக்னாதிபதியை பார்க்கல இல்லையா? லக்னாதிபதியோட தொடர்பு கொள்ள இந்தாங்க சூரியன். இதில் தான் நான் 6, 8 அமைப்புகளாக வருவேன். சூரியன் புதன் சுக்கிரன் இங்கே இப்படி போட்டாச்சா? இப்போ இவருக்கும் சனிக்கும் தொடர்புகளே இல்லை. இது கிட்டத்தட்ட என் ஜாதகம் மாதிரியே வருது பாருங்கள். இது கிட்டத்தட்ட என் ஜாதகம் மாதிரியே வருது. நல்ல வேளை எனக்கு சனி திசை வரல, எனக்கு 9ஆம் இடம். இது கிட்டத்தட்ட என் ஜாதகம் மாதிரியே வருது. இப்போ சனிக்கு சஷ்டாஷ்டகமாக யாரையாவது போட்டோம்னா, இப்போ சனி செவ்வாய் இங்கே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். செவ்வாய் 6இல் இருக்கிறார். ராகுவை இங்கே போட்டுருவோம், கேதுவை இங்கே போட்டுருவோம். அப்போ இந்த இடத்துல சந்திரனை வந்து விருச்சிக ராசியாகவே போட்டுருவோம். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வரும் பொழுது சனி திசையில் கடுமையான தொல்லைகள் செவ்வாயுடைய புக்தியிலையோ ராகுவுடைய புக்திகள்லையும் இருக்கும். இந்த சனி திசை இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 9ஆம் இடம் பாக்கியம். என்னுடைய பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல ஆதிபத்திய ரீதியாக அவர் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு பாக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இந்த பாக்கியங்கள் சனி திசை வந்தால் கெடும். இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி குருவின் வீட்டில் இருக்கிறார், இயல்பாகவே சுபத்துவமாக இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி கண்டிப்பாக யாருக்குமே பார்த்தீங்கன்னா, இதற்கப்புறம் நீங்கள் வீடு கொடுத்தவன், கும்பத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு வீடு கொடுத்தவனுடைய வலுவை நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஒரு தசையில் வீடு கொடுத்தவனுடைய வலு என்பது மிகப்பெரிய முக்கியம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? வீடு கொடுத்தவனுடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 30 வயசுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு 1990 97 இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைந்திருக்கும். இந்த பரிவர்த்தனை அமைப்புகள் என்னதான் ஓரளவுக்கு நல்லதுன்னா கூட உண்மையிலேயே நீச்சனுடைய வீட்டில் அவர் இருப்பது என்பது சனி தசைக்கு நல்லதுகளை அல்ல. அதற்கப்புறம் நீங்கள் வந்து அவருடைய அமைப்புகளை பார்த்துடணும். என்ன ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இப்படி இருக்கும் நிலைமை. இந்த இடத்துல சனி திசை கண்டிப்பாக கெடுதல்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல சூட்சும வலு என்பது ரத்து செய்யப்படுகிறது. சனி சுபத்துவமாக இருக்கிறார், குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். ஆனாலும் அவர் அங்கே நீச்சனுடைய குருவோடு தான் அவர் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். ஆக இந்த இடத்துல என்ன ஆதிபத்தியம், எந்த லக்னத்திற்கு ஏற்றார் போல சனி இங்கே இருக்கிறார். செவ்வாயுடைய பார்வையில் நேர் டிகிரி பார்வையில் இருப்பார். சனியும் கேதுவும் சேருவது சூட்சும வலு. ஆனால் அங்கே செவ்வாயுடைய பார்வையை வாங்குவது இங்கே சூட்சும வலு ரத்து செய்யப்படுகிறது என்கின்றதன் அடிப்படையில் இந்த சனி லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த இடத்தின் பலன்களை கெடுத்து செய்வார். இப்போ கடக லக்னம், சூரியன் நீச்சம், அப்பா நல்லா இல்லைன்னு அர்த்தம். 9ஆம் இடத்தை கெடுத்துட்டார்னு அர்த்தம். 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை, ஆனால் 9ஆம் அதிபதி நீச்சம், சூரியனும் நீச்சம். இந்த இடத்துல சூரியனை வந்து அமாவாசை சந்திரனாவே போட்டுறீங்களா? சனி திசை வந்தவுடனே அல்லது கேது திசை வந்தவுடனே, இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் எடுத்தவுடனே கேது திசையில் கேட்டேன். இதே மாதிரி ஒரு ஜாதகம் நம்மக்கிட்ட வந்தது. என்னம்மா கேது திசையில் அப்பா எப்படிமா அப்படின்னு கேட்டேன். ஐயா கேது திசை சுயபக்தியிலே அப்பா இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க. கேது திசை சுயபக்தியிலேயே. ஏன்? கேது இந்த இடத்துல கடுமையான சனியை பற்றி நடத்தும்போது கேது வருது பாருங்க. இப்போ இந்த இடத்துல கேது சனி செவ்வாய் அமைப்போடு சேர்ந்திருக்கிறதுனால கேது கடுமையான பாவராக இந்த இடத்துல ஆகி 9ஆம் இடத்தை கெடுக்கக்கூடிய வேலையில் இருக்கிறார். 9ஆம் அதிபதி நீச்சம். இந்த மாதிரி சூரியன் நீச்சமாக இருக்கும்போது கேதசை வரும்போதே, கேதசை அமைப்புள்ள சந்திரன் அங்கே இல்லை, ஆனால் சூரியன் நீச்சம். இந்த மாதிரி அமைப்புள்ள கேதசை அப்பாவை பாதித்ததான்னு கேட்கும்போதே ஜாதகர் அப்பா சுயபக்தியிலேயே இறந்து போயிட்டார். அவ்வளோதான் பாயிண்ட். சுயபக்தியிலே இறந்து போயிட்டார். இந்த பாபத்துவத்தை கேதுவுக்கான பாபத்துவம். சரி, சனி திசையில் என்ன நடக்கும்? சனி திசையும் இப்படித்தான்.
கேதுவும் சனியும் ஒரே மாதிரியாக அந்த இடத்துல ஒரே பாபராக அந்த இடத்துல பலன் செய்வாங்க. அதாவது ஒட்டுமொத்த முப்பெரும் பாவர்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு ஒரே மாதிரி இருக்கும் பொழுது இந்த இடத்துல 3ஆம் பாவகமும் பாதிக்கப்படுகிறது, 9ஆம் பாவகமும் பாதிக்கப்படுகிறது. சனி தசையில், செவ்வாய் தசையில், ராகு தசையில், கேது தசையில். இப்போ இந்த இடத்துல குருவின் பார்வை செவ்வாய் ராகுக்கு இருப்பதால் செவ்வாய் ராகு கொஞ்சம் ஓரளவிற்கு அடங்கி பலன் தருவார்கள். ஆனால் சனி தசையிலையும் கேது தசையிலையும் கடுமையான அமைப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், சனி கேது செவ்வாய் ராகு இது 1997 ஒரு நிலைமை. இது எந்த லக்னத்திற்கு என்ன பாவகம் என்கின்றதன் அடிப்படையில் இந்த 2 பாவகங்களும் கன்னியும் மீனமும் பாதிக்கப்படும் அதனுடைய தசையில். இப்போ இந்த இடத்துல சனி இப்படி இருக்கிறார்னாலே கேது தசையிலையோ சனி தசையிலையோ தந்தைக்கு சூரியனுடைய நிலைமையை பொறுத்து, சூரியனுடைய நிலைமை சிம்மத்துடைய அமைப்பை பொறுத்து தந்தைக்கு உயிர் பாதிப்புகளோ, தந்தை பிரிந்து செல்லுகின்ற அமைப்போ, தந்தை சம்பாதிக்க முடியாத அமைப்புகளோ, தந்தையாக இருக்காத ஒரு அமைப்புகளோ இங்கே இருக்கும். சரி, கொடுமையான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது என்ன? நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனி சுபத்துவமாகவும் நட்பு வீட்டிலையும் இருக்கிறாரு. ஆனால் கண்ணியில் இருக்கக்கூடிய சனி கும்பத்திற்கு 8ல் மறைகிறார். கண்ணியில் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு 8ல் மறைகிறார். இப்போ இதெல்லாம் அப்படியே பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல சனி, இப்போ சனி இங்கே இருந்தால் இதுக்கு 8ல் மறைவார். தன் வீட்டிற்கு 8ல் மறையக்கூடிய இந்த சனி யோகத்தை செய்யக்கூடியவர். தன் வீட்டிற்கு கேந்திரத்திலையும் தன் வீட்டிற்கு கோணத்திலையும் இருப்பார். அதாவது இந்த 2 வீட்டிற்கும் கோண கேந்திரத்தில் இருப்பார். இந்த 2 வீட்டுக்கு 6, 8ல் மறையக்கூடிய சனி தான் யோக சனி. கும்பத்துக்கு சனி 8ல் மறைஞ்சார்னா யோகத்தை செய்வார். கன்னியில் இருக்கக்கூடிய சனி சூப்பர் சனி. அந்த கன்னி எத்தனாவது வீடு அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சனி இந்த இடத்துல இயல்பாக இருக்கிறார். இந்த இடத்துல எந்த விதமான பெரும்பாலும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சனி இந்த இடத்துல செவ்வாயோட சேர்ந்துருக்கும், சூரியன் எல்லாம் ராகுவோட எல்லாம் சேர்ந்து கெட்டு போயிருக்கும். ஆனால் கெட்டு போகாத சனி இந்த இடத்த என்ன பண்ணுவார், இந்த இடத்த கெடுத்து செய்வார். இப்போ கன்னியா லக்னம்னு வச்சுக்குவோம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய தந்தையை கெடுப்பார், சூரியனுடைய நிலையை பொறுத்தது. சூரியனுடைய நிலையை பொறுத்தது. அப்போ இந்த இடத்துல சனி வந்தவுடனே என்ன பண்ணுவார், இயல்பான சனி இந்த இடத்துலையும் நான் எந்த இடத்துலையும் இவருடைய அமைப்புல கொடுக்க மாட்டேன். இந்த இடத்துல தந்தையை உயிரை கெடுக்க மாட்டார். ஏன்னா இங்கே அவர் சுபத்துவமாக இருக்கிறார். தந்தையை உயிரை கெடுக்க மாட்டார். தந்தையை பிரிக்கக்கூடிய இடம் இது சம்பந்தமாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தந்தையை பிரிக்கக்கூடிய இடம் இது. சனி பாபத்துவமாகி பாபர் வீடுகளில் இருக்கும்போது தந்தையை இழக்க வைப்பார். சரி, இதே சனி செவ்வாயின் பார்வையை வாங்கிட்டார். சனி தசை வந்தவுடனே அப்பாவை சாவடிச்சிருவார். இப்போ 2 பெரும் பாவர்கள் 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். சனி தசை வந்தவுடனே அப்பாவை நீச்சமாக இருந்தாலோ சுக்கிரன். இப்போ இந்த இடத்துல இந்த இடம் புரியுதா? ஒரு ஜாதகத்தில் எப்படி சனி தசையை கணிப்பது? சனி இப்போ இப்படி இருக்கிறாரு, செவ்வாயுடைய பார்வை வாங்கியிருக்கிறாரு. 9ஆம் இடத்துல 2 பாவர்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறார். இவருக்கு இங்கே மறைவு இல்லை, ஆனால் இங்கே பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் இந்த இவருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சமாக இருக்கிறாரு. காரகனாகிய சூரியன் இங்கே கடுமையான அமைப்புகளில் இருக்கிறாரு. அப்போ என்ன நடக்கும்? சனிதசை சூரிய பக்தி, சனிதசை ராகு பக்தி, அல்லது சனிதசை சுயபக்தியிலே கூட சனிதசை செவ்வாய் பக்தி, அது இதற்கடுத்து கொஞ்சம் உள்ளே போய் இந்த காம்பினேஷனில் தான் மற்றவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து சனிதசை வந்தவுடனே தகப்பனை முடக்குவார். சனிதசை சூரிய பக்தி ராகு பக்தியில் தகப்பனை இல்லாமலேயே ஆக்கி விடுவார். சனிதசை சூரிய பக்தி வர்றதுக்கு 15 வருஷமாவது ஆகும், 10 வருஷம் ஆகும். சனிதசை சூரிய பக்தி வர்றதுக்கு 10 வருஷமாவது ஆகும். அப்போ 10 வருஷமாக ஜாதகருடைய அப்பாவை கெட்டு வேலை இல்லாத நிலைமை அப்படி இப்படின்னு வச்சு சனிதசை சூரிய பக்தியில் தகப்பனை முடக்குவார், இழக்க வைப்பார். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான பாபத்துவங்கள் எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கக்கூடிய சனி இந்த இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார்னா என்ன நடக்கும்? சனிதசை வந்தவுடனே
தகப்பனை பிரிய வைப்பது, கல்யாணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அப்பாவோடு சேர்ந்து இருக்க முடியாத நிலைமைகளை வைத்து சுபத்துவம் இல்லைனாலும் கூட ரிஷப வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டார். ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல ஒரு நிலையில் இதை சிம்ம லக்கணமாக வச்சிடறேன். சிம்ம லக்கணம், கடக லக்கணம்னா சூப்பர், 11ஆம் இடமாக மாறி விடுகிறது. கடக லக்கணம் 11ஆம் இடம், சிம்ம லக்கணம் 10ஆம் இடம். 11ஆம் இடமும் அவருக்கு பரவாயில்லை தான், 10ஆம் இடமும் அவருக்கு பரவாயில்லை தான், கோணத்தில் அவர் இல்லை. அப்போ 11ஆம் இடமாக இருந்தால் அவர் 8க்கு கேந்திரத்திலும் 7க்கு கோணத்திலும் இருக்கிறார், சுபருடைய வீட்டில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல கூடுதலாக சுபத்துவம் அடைந்திருந்தால் இந்த சனி திசை பொதுவாகவே இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், என்னதான் இருந்தாலும் கடக லக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் சனி யோகத்தை செய்ய மாட்டார். விருச்சிக லக்கணத்திற்கு வருவோம். கடுமையான கெடுபலன்கள் இவரால் இருக்கும். 8ல் அவர் மறைந்து நட்பு வீடுகளில் இருக்கிறார். 8ல் அவர் மறைந்து நட்பு வீட்டில் இருந்தாலும் கூட இந்த அமைப்பு விருச்சிக லக்கணத்திற்கு ஆகாத அமைப்பு. ஏன்னா 3 4 8ல் மறைகிறார். இவருடைய 3 4 8ல் மறைகிறார் என்கின்ற அமைப்பில் இந்த இடத்துல ஜாதகருக்கு எதையுமே செய்து காட்ட முடியாத அளவுக்கு இருப்பார். 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் வேலை செய்யாது. 3ஆம் ஆதிபத்தியம் என்பது செவ்வாயோடது, 4ஆம் ஆதிபத்தியம் என்பது சுக்கிரன் புதன் சந்திரனோடது. இவர்களுடைய இந்த கிரகங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் சனி திசை இந்த ஜாதகருக்கு நரக வேதனையாக இருக்கும். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து சரி இப்படி இருக்கிறார் லக்னாதிபதி. உயிரை தவிர மற்றது எல்லாத்தையும் லக்னாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளாமல் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். இப்போ இந்த அமைப்பில் என்ன நடக்கும்? உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் கெடுப்பார். தொழிலை கெடுப்பார், குடும்பத்தை கெடுப்பார், எல்லா லெவல்லையும் பிள்ளைகளை கெடுப்பார். பாயிண்ட் வந்துருச்சா? 8ல் மறைந்திருக்கிறார், இயல்பாகத்தான் இருக்கிறார். இவருக்கு குரு சுக்கிர எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார். ஆனால் விருச்சிக லக்னத்திற்கு அவர் ஆகாத ஒரு கிரகம். 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். இங்கே இந்த இடத்துல பாருங்கள், 3க்கு மறைகிறார், 4க்கு கோணத்தில் இருக்கிறார். 3க்கு மறைகிறார்னாலே ஜாதகருக்கு தன்னம்பிக்கை இருக்காது. தன்னம்பிக்கை தைரியம் நோ. சனி திசையில் தன்னம்பிக்கை தைரிய அமைப்புகளை அப்படியே சுத்தமாக கெடுத்து விடுவார். இயல்பாக இருக்கக்கூடிய இந்த சனி எடுத்த உடனே சொல்லிடணும், அவ்வளோதானா சனி திசை 9 வருஷம் கழித்து வராருன்னு வைங்க. சனி திசையில் சனி புக்தி, சனி திசையில் புதன் புக்தி, சனி திசையில் கேது புக்தி, சனி திசையில் சுக்கிர புக்தி. முதல்ல 9 வருஷம் கழித்து சூரிய புக்தி ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வரான்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஜாதகர் 6ஆம் இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறார். தனக்குத்தானே குழி வெட்டி படுத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இங்கே விருச்சிக லக்கணத்திற்கு. இங்கேயும் ஜாதகத்தை போட்டுடுறேன், இங்கேயும் கிட்டத்தட்ட ஜாதகத்தை போட்டுடுறேன். சூரிய சந்திரர்களை பரிவர்த்தனையாக போட்டிருக்கிறேன். 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல குருவை இங்கேயே போட்டுட்டோமா, குருவும் நீச்சம்னு போட்டுக்கிறேன். அப்போ தான் சனிக்கு சுபத்துவம் எதுவும் இருக்காது. லக்கணத்தில் ராகு கேதுக்களை போட்டுருவோம். இது ஒரு மாடல் ஜாதகம். இப்போ இந்த மாடல் ஜாதகத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்னு வச்சுக்குவோம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், சூரியன் 1 வருஷம், சந்திரன் 11 வயசு, செவ்வாய் 18 வயசு, ராகு 35 வயசு, 36 வயசு, குரு 52 வயசு, 52 வயதிலிருந்து சனி 71 வயது வரைக்கும். இந்த 52 வயதிற்கு பிறகு இந்த 8ஆம் இடத்துல சனி வர்றது நரக வேதனையாக இருக்கும். ஆயுளை மட்டும் கொடுத்து இந்த சனி எல்லா விதமான கெடுபலன்கள் அமைப்பையும் செய்வார். ஏன்னா ஜாதகரே தன்னுடைய அமைப்பில் குருதசையாவது ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். சூரியன் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, இது சுபத்துவம். இந்த இடத்துல சூரியனே அதிக சுபத்துவம், சுக்கிரன் புதனோடு சேர்ந்து குருவின் பார்வையில். இந்த இடத்துல சூரியன் நட்பு வீட்டில், புதனை விட சுக்கிரனை விட சூரியன் தான் அதிக சுபத்துவம். அப்போ இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தசாநாதர்கள் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறதுனால ஒரு அரசு வேலை, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான தொடர்புகள் கிடச்சி இந்த ஜாதகர் கொஞ்சம் அரசு வேலை கூட கிடச்சிருக்கும். ஆனால் 52 வயசுக்கு மேலே சனி தசை ஆரம்பித்த உடனே எல்லாவற்றையும் கெடுக்கக்கூடிய தன்மைகளை இந்த சனி மிக கடுமையாக செய்யும்.